விருச்சிக ராசி அன்றர்களுக்கு நடந்து முடிஞ்ச விஷயம் எதுவுமே அவ்வளோ சுலபமாக உங்களால் மறக்க விட முடியாதுன்னு சொல்லலாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிறைய பாதிப்பு கொடுத்துருக்கோம். யாருடைய உதவியும் நீங்கள் எதிர்பார்த்து வாழ்ந்ததில்லை. ஆனால் இந்த காலகட்டங்களில் மனசுக்கு நெருக்கமானவங்களாலேயே நிறைய பாதிப்பு சந்திக்கக்கூடிய தன்மைங்கிறது இருந்திருக்கும். இந்த பிடிவாதத்தையும் இந்த நேரம் பெரும்பாலும் நீங்கள் குறைச்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகங்களோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசிக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்குது. நீங்கள் எதை போட்டு மனசை போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பு தான். ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்பட போறீங்க. இதனால நல்ல பலனை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க. விருச்சிக ராசிக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்புங்கிறது ஏற்பட போகுது. குழம்பி கிடந்த உங்கள் மனசுங்கிறது தெளிவடையக்கூடிய வாய்ப்பா இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப யதார்த்தமாக வாழக்கூடிய காலகட்டம். மனதளவில் ரொம்ப வலிமையானவங்களா மாறி இருக்கக்கூடிய உங்களுக்கு உடம்பும் சரி மனசும் சரி உங்கள் பேச்சை கேட்டு நடக்க ஆரம்பிக்கும். அதனால நிச்சயம் நல்ல பலன் தான். கோபங்கிறது பெரும்பாலும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். இனி நீங்கள் எல்லாருக்கிட்டையும் பாசம் காட்ட ஆரம்பிக்க போறீங்கன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், சொந்த பந்த வகையிலையாக இருக்கட்டும், நிறைய திருப்பங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்க, எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து நீங்க இந்த நேரத்துல எந்த வழிபாட்டை செஞ்சுக்கிறது நல்லது, இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, அதாவது இந்த கார்த்திகை மாத தொடக்கத்திலிருந்தே விருச்சிக ராசிக்கு ஒரு சிறப்பான பலன் பெறக்கூடிய வாய்ப்பு தாங்க. முதல்ல இந்த நேரத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். வண்டி வாகன பயணத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. கோடி ரூபாய் வரதா இருந்தாலும் சட்டத்துக்கு புறம்பாக இந்த நேரம் எந்த விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க. அதே மாதிரி இரவு நேரத்தில் சீக்கிரமே சாப்பிட்டு நல்ல தூக்கத்தை எடுத்துக்கிறது நல்லது. அக்கம் பக்கம் பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டாம். உங்கள் வேலையில் கவனம் கொடுத்தாலே போதும். அதாவது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குது. இல்லை நான் மற்றவங்க பிரச்சனையில் போய் நான் தலையிடுவேன் தட்டி கேட்பேன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் தேவையில்லாத நீங்கள் கொஞ்சம் இழப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதுவும் குறிப்பாக வேலையில். அதனால் கவனமாக இருங்க. போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கேஸ் இது எல்லாமே போகாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும். கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்குமே பெருசாக தொந்தரவு இல்லைனாலுமே இந்த ஒரு சில விஷயத்தில் தான் நீங்கள் கவனம் கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களும் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் இதை பரிகாரமாக கூட செஞ்சுக்கலாம். செவ்வாய்க்கிழமை நாட்களில் மட்டுமாவது மதியம் 1 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்சவங்களுக்கு பசிச்சு வரக்கூடியவங்களுக்கு உணவு தானமாக கொடுக்க பாருங்க. இது கண்டிப்பாக நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. மற்றவங்கள நம்பி எந்த காரியத்தை செய்கிறத விட்டுட்டு உங்களை நம்பி உங்களால் எந்த வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை செய்ய பாருங்க. விருச்சிக ராசியில் சூரியன் வந்திருக்கிறார். இதனால இந்த தலைவலி, ஒத்த தலைவலி, ரத்த அழுத்தம், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பதட்டம் இது மாதிரி எல்லாமே கொஞ்சம் இந்த நேரம் இயல்பாகவே இருக்கும். அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. நிறைய பேருக்கு வயசானவங்களுக்கு நெஞ்சு அடைக்கிற மாதிரியான பாதிப்பு இல்லாமல் கொடுக்கும். அதனால மனசை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே சிவ வழிபாட்டை இந்த நேரம் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெற போறீங்கன்னா, இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்குமே மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு. குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தொட்டது தொடங்கும். தொழில் முன்னேற்றம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. தேடி வரக்கூடிய நேரங்க. முக்கியமான புள்ளிகள் எல்லாமே வீடு தேடி வருவாங்க. பொதுவாக இந்த நேரம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு வசந்து வரக்கூடிய நேரம் தான். மாத தொடக்கத்திலே குரு பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதால அவருடைய முழுமையான பார்வை ராசியில பதிகிறது ஒரு வகையில யோகம்தான். நீங்க தொழில் வியாபாரத்துல எந்த விஷயத்தை தொட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. வெற்றி செய்திங்கிறது வீடு தேடி வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. ஒரு சில நேரம் எல்லாமே கை கழுவி போற மாதிரி தான் இருக்கும், நிறைய வாய்ப்பு. ஆனா கடைசி நேரத்துல உங்களுக்கு கைக்கூடி வந்துடும். அதனால எதுவா இருந்தாலும் மனம் தளராம செயல்பட பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் தான். இந்த மாசத்துல முதல் வாரத்துக்குள்ள பொறுத்த வரைக்குமே உங்க ராசிக்கு 7-12க்கு இடத்துக்கு அதிபதியா சுக்கரன் வர்றது. ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர மங்கள யோகம்.
இது எப்படிப்பட்ட பலன் கிடைக்குன்னா, சுபகாரிய பேச்சுவார்த்தை வீட்டில் முடிவாகும். கூட பிறந்தவங்களில் சுபகாரியத்தில் நீங்கள் முன்ன நின்று நடத்த போறீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பொதுவாகவே வேலையிலே நல்ல பொறுப்பு பதவி கிடைக்கிறதுக்கான ஒரு அனுகூலம் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அரசு சம்மந்தப்பட்ட விஷயம், அரசாங்க காரியம் எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. இந்த கார்த்திகை 20ஆம் தேதிக்கு பின்னாடி எல்லாமே உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, தன வரவு தாராளமாக வந்து சேரும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்கறத விடலும் சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லாங்க. வியாபாரம், தொழில் வாழ்க்கை, வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு வாடகை கட்டடத்தில் தொழிலை நடத்திருப்பீங்க. இனி நீங்கள் சொந்த கட்டடத்துக்கு மாற்றணும்னு எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி எத்தனையோ முயற்சி செஞ்சு பார்த்தாலும் அது சாதகமாக இருந்திருக்காது. ஆனால் இந்த நேரம் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த முயற்சி உங்களுக்கு சிறப்பான பலன் தரக்கூடிய வாய்ப்பு தான். விருச்சிக ராசிக்கு பொறுத்த வரைக்குமே இந்த 3வது வாரம், இந்த மாசத்தோட 3வது வாரத்தில் பொறுத்த வரைக்குமே புதனுடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு பண வருமானத்தை கொண்டு வந்து தரக்கூடிய நேரம் தாங்க. மனசுல நினைச்சதை மறு நிமிஷமே செஞ்சு முடிப்பீங்க. வளர்ச்சிக்கான பாதங்கிறது சிறப்பா இருக்குது. நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உறுதுணையா இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன் தாங்க. பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, கோவில் குளத்துக்கு எல்லாமே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் இருக்குது. பொதுவாகவே இந்த நேரம் நல்ல பேர் கிடைக்கும். தொழில் வியாபாரமும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். பெற்றவங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது ஒரு வகையில் சாதகங்க. ஏன்னா நிறைய ஆலோசனை தருவாங்க. அதுபடி நீங்கள் செயல்பட பாருங்க, நிச்சயம் நல்ல பலன் தான். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பத்தில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்குதுங்க. நீங்கள் கண்ட கனவு நனவாகக்கூடிய நேரம் தான். அதே மாதிரி இள வயசுக்கார பெண்களுக்கு இந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே இந்த நேரம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்பா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா விருச்சிக ராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நாம மேலுமே பார்க்கலாம். விசாகம் 4ஆம் பாத உடையவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நினைச்சதை சாதிக்கக்கூடிய நேரம் தாங்க. உங்கள் ராசிக்கு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி சுகஸ்தானத்துலேயே ஆட்சியாக இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு தான். எடுக்கிற வேலை நல்லபடியாக முடியும். இந்த நேரம் கும்ப சனி உங்கள் குறையை தீர்த்து வைப்பார். வருமானம், தொழிலில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. வீடு வாங்கணும்னு நீங்கள் கண்ட கனவு நனவாகும். தொழில் வியாபாரத்துலையும் தடை இல்லை. சொந்த இடத்துலக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தொழிலை மாற்றக்கூடிய அமைப்பு தான். வியாபாரமும் நீங்கள் எதிர்பார்க்குறபடி இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. கஷ்டம் நஷ்டம்னே போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில் இனி அதிலிருந்து விடுபடுவீங்க. பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை தான். கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனை தீரும். ரொம்ப நாள் கனவு நனவாகும். இந்த நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் தான். நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம், எல்லை தெய்வத்தை இந்த நேரம் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது தான். அதுவுமே வீரவ வழிபாடு செய்கிறது இன்னும் நல்ல பலனை தரும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு சுகஸ்தானத்துக்கு வர்றது மனசுல இருந்த குழப்ப விலகும். பொருளாதார நிலைமை சிறப்பாக இருக்குது. புதுசாக இடம், வீடு, வாகனம் இது சம்பந்தமாக நீங்கள் எடுக்கிற முயற்சி சிறப்பாக முடியுங்க. நிறைய பேர் புதிய வீட்டுக்கு கூடி போவீங்க. பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. தொழிலையும் தடல்ல. நஷ்டத்தில் இருந்த தொழிலை இப்போ தான் முன்னேற்றம் ஆரம்பிக்க போகுதுன்னே சொல்லலாம். வம்பு வழக்கு இது விஷயம் எல்லாமே நீங்குது. புதுசாக முயற்சியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது அனுபவம் இல்லாத விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி சிறப்பாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், கடன் பத்திரங்களை கையெழுத்து போடுறது, மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவங்களுக்காக தலையிடத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டா உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தான். உழைப்போட அருமைங்கிறது உங்களுக்கு எப்போதுமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் உழைச்ச உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கலையேன்னு ஏங்கியிருப்பீங்க. அந்த நிலைமை மாறுது. நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெருமாள் வழிபாட்டை இந்த நேரம் செஞ்சுக்கிறது நல்லது. இதனால பல நன்மையான பலன் காத்திருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நிதானம் தாங்க இந்த நேரம் தேவை. உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான புதனுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே பல வகையிலையும் செலவு வைப்பார். அதனால கொஞ்சம் வரவு செலவில் கவனமாக இருங்க. ஆரம்பத்திலே திட்டமிட்டு செலவு செஞ்சுக்கிறது நல்லது. நீங்களுமே புதுசாக இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வியாபாரம் தொழிலும் சிறப்பாக இருக்குது. ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில், இந்த மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் எந்த பாதிப்புமே இல்லை. நிறைய பேருக்கு இந்த நேரம் நீங்கள் பொருள் உதவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வாங்கி செய்வீங்க. அதாவது வங்கி மூலமாகவே உங்களுக்கு பண உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தவணை முறையில் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு அமைன்னு சொல்லலாங்க. முடிஞ்ச வரைக்குமே இருக்கிறத வச்சு சமாளிக்க பாருங்க. ஏன்னா இது வரக்கூடிய நாட்களில் சுப செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால இப்பயிலிருந்து நீங்கள் கவனம் கொடுக்கறது நல்லது. அரசு வழி முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமாக முடியும். வேலை பார்க்குற இடத்துல திறமைக்கேற்ற ஒரு உயர்வு கிடைக்கும். சனி பகவானுடைய உழைப்பால் ராகு இந்த நேரம் கூட விரைஞ்சிருக்கிறதால ஆரோக்கிய குறை கொஞ்சம் கொடுக்கும். ஏன்னா ஏற்கனவே வேலை சும்மா அதிகம், சரியாக தூங்க முடியாமல் சாப்பிட முடியாமல் அவதிப்பட்டிருப்பீங்க. இந்த நேரம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாதிப்பு அதிகம் தான். அதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் கையில் எடுக்கிற எந்த வேலையாக இருந்தாலும் நல்லபடியாக முடியும். குடும்ப வாழ்க்கையிலையும் பாதிப்பு இல்லை. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்கணும். மற்றவங்க விவகாரத்தில் தலையிடக்கூடாது. இந்த விஷயத்தில் கவனம் கொடுத்துட்டு
செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.